சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னை விட்டு விலகிச் சென்றவர் தானாக விரும்பி திரும்பி வருவார். நீ கவலை கொள்ளாதே, நிம்மதியாக இரு. அவர் வருவாரா வரமாட்டாரா என்ற ஒரு சந்தேகம் உன் மனதை வாட்டிக்கொண்டே இருக்கின்றது. உறுதியாக சொல்கிறேன், கேள். உனக்கானவர் திரும்பி வருவார். உன்னோடு மீண்டும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வார். இது உன் சாயப்பாவின் உறுதியான வாக்காக நினைத்துக்கொள். இதுவரை உன் வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் தடங்கல்கள் எல்லாம் தீர்ந்து, கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து, உன் மனம் இனி மகிழ்ச்சியில் தத்தளிக்கக்கூடிய சூழ்நிலையை நான் உருவாக்குவேன். நடந்ததை எண்ணி கவலைப்படாதே. இனி நடக்கப் போவதை நினைத்து சந்தோஷமாக இரு. இனி உன் வாழ்க்கை சுபிட்சமாக அமையப் போகிறது. எனக்கானவர் என்னுடன் வருவாரா என்று நீ கேட்கிறாய். நிச்சயமாக அவர் உன்னிடம் வருவார். அவர் எங்கும் சென்று விடமாட்டார். உன்னை நாடி வருவார். சில மன வருத்தத்தின் காரணமாகவே இது நடந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய கர்ம பிரகாரம் நீ சேர்ந்து வாழ வேண்டும் என்பதே சாயப்பாவின் விதி. ஆனால் சற்று காலதாமதம் ஆகிறது. அவர் உன்னை தேடி வருவார், உன்னை நாடி வருவார். உன்னை விட்டு அவர் எங்கு சென்று விட மாட்டார். உன்னையே தான் நினைத்து கொண்டிருக்கின்றார். இந்த ஜென்மத்தில் அவர் உனக்குத்தான் என்று நம்பிக்கையோடு இரு. என்னுடைய எண்ணங்களை அவர் மீது வை. அவரை நினைத்து கொண்டே இருந்தால் மிக விரைவில் அவர் உன்னை நாடி வருவார். உன் சாயப்பா நான் சொல்கிறேன். அவரை உன் கையில் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். உன்னுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. உன்னுடைய பொறுமைக்கு நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். உன் வாழ்க்கையில் யாருக்கும் எப்பொழுதும் எல்லா நேரமும் சந்தோஷமாக இருக்காது. சில நேரங்களில் கஷ்டங்களும் மன வருத்தங்களும் வந்துதான் போகும். எத்தனை பெரிய பணம் இருந்தாலும், எத்தனை செல்வம் இருந்தாலும், எத்தனை சுகம், எத்தனை சொத்து, எத்தனை கஷ்டம் என்பது யாரையும் விட்டு வைக்காது. வாழ்க்கையில் அதுபோலத்தான் உனக்கு நடக்கிறது. உன்னுடைய மன வருத்தம் எனக்கு தெரிகிறது. நிச்சயமாக உனக்கான நல்லது நடந்தே தீரும். கலங்காதே. நீ எந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறாயோ அந்த அளவிற்கு அவர் உன்னை நாடி வருவார். சாயப்பா, இன்னும் நான் எத்தனை நாள் காத்து கொண்டிருக்க வேண்டும் என்று என்னிடம் கோரிக்கை வைக்கிறாய். கொஞ்சம் பொறுத்துக்கொள். உனக்கு நல்லது நடந்தே தீரும். அதற்கான நேரம் கைகூடி வந்துவிட்டது. நல்ல நேரம் கனியப் போகிறது. கொஞ்சம் பொறுமையாக இரு என் மகளே. நல்லது நடந்தே தீரும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.